அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். என்றும் போல் இன்றும் நம் மாடித்தோட்ட வேலைகள் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதில் இருந்து ஆரம்பம் செய்கிறேன். ஒவ்வொரு காலையும் உங்கள் செடிகளுக்கு நன்றாக நீர் ஸ்ப்ரே செய்யுங்கள். இது செடிகளுக்கு பல வழிகளில் நன்மை பயக்கும். இலைகளின் மேல் படிந்திருக்கும் தூசிகளையும் வேற ஏதாவது பூச்சிகள் இருந்தால் அத்தனையும் நன்றாக நீர் தெளிப்பதன் மூலம் செடிகளில் இருந்து நீக்கிவிடலாம். அதனால்தான் நான் ஒவ்வொரு முறையும் என் காலை வேலைகளில் நீர் தெளிப்பதில் இருந்தே ஆரம்பம் செய்கிறேன். முன்னமே கூறியதைப் போல என் செடிகளில் அதிக மொட்டுக்கள் பூப்பதற்கு இருப்பதால் இம்முறையும் செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜனை தவிர்த்து பொட்டாசியமும் பாஸ்பரஸும் அதிக அளவில் இருக்கும் உரங்களை கொடுக்கப் போகிறேன். பொட்டாசியமும் பாஸ்பரஸும் பூப்பதில் மிக முக்கியத்துவம் வகிப்பதால் நமக்கு நல்ல பூக்கள் கிடைக்கும். ஆகவே இன்றும் NPK 052-34க்கும் அதனூடே NPK 0-080 என்ற பொட்டாசியம் சல்பேட் உரமும் கலந்து கொடுக்கப் போகிறேன். லிட்டருக்கு 1 கிராம் என்ற விகிதத்தில் 2 உரங்களையும் 5 கிராம் 5 கிராம் என மொத்தமாக 10 கிராம் எடுத்து 10 லிட்டர் நீரில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த 2 உரங்களும் செடிகளின் வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது, ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது, பூக்கும் தன்மையை அதிகரிக்கிறது, தாவர வலிமை மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்கிறது, முன்கூட்டிய பூக்கள் உதிர்தல் மற்றும் செடிகளின் முதிர்ச்சியை மேம்படுத்துகிறது. அதற்குப் பின் போரான் எனும் நுண்ணூட்ட சத்தை இலைவழி தெளிப்பானாக கொடுக்கப் போகிறேன். போரான் என்பது ரோஜாக்கள் செழிக்க தேவையான ஒரு நுண்ணூட்டச்சத்து ஆகும். போரான் தாவர ஹார்மோன்களை சீராக்க உதவுகிறது மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது பூ உற்பத்தி மற்றும் தக்கவைப்பு, மகரந்த குழாய் நீட்சி மற்றும் முளைப்பு மற்றும் விதை மற்றும் பழ வளர்ச்சி ஆகியவற்றை அதிகரிக்கிறது. போரான் பூக்களின் எண்ணிக்கை மற்றும் தரத்தை அதிகரிக்க உதவுகிறது, மேலும் பழங்கள் மற்றும் விதைகளை தக்கவைத்துக் கொள்ள உதவுகிறது. போரான் தாவரங்கள் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. ஒரு சிறிய அளவு போரானை நீரில் கரைத்து செடிகள் அனைத்தும் நனையும் படி ஸ்ப்ரே செய்கிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.